ஓம் சாந்தி. 10/5/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா நம்ம இறை மாணவர்கள் இறைவனே பிரம்மா உடல்ல அவதரித்து அவரது கமல வாயின் மூலமாக இந்த ஞான முரளியை நமக்கு சொல்றாரு. ஆசிரியராகி படிப்பிக்க வந்திருக்கிறாரு. நம்ம அவருடைய இறை மாணவர்கள் ஞான முரளியை கேட்கலாம். இன்னைக்கு பாபா என்ன சொல்றாங்கன்னா, இனிமையான குழந்தைகளே, பாபாவிற்கு சமமாக கருணை உள்ளமுடையவர்களாக ஆகுங்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. பாபா எப்படி கருணை உள்ள உடையவரா இருக்கிறாரோ அது மாதிரி நீங்களும் கருணை உள்ள உடையவரா ஆகுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கருணை உள்ளமுடைய குழந்தைகள் அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவித்து தூய்மை இல்லாதவர்களை தூய்மையானவர்களாக ஆக்கக்கூடிய சேவை செய்வார்கள். யாரெல்லாம் கருணை உள்ளமுடைய குழந்தைகளோ அவங்க என்ன பண்ணுவாங்க, துக்கத்திலிருந்து எல்லாரையும் விடுவிச்சு தூய்மை இல்லாதவர்களை தூய்மையாக்கக்கூடிய சேவை செய்வாங்க, அவசியம் செய்வாங்க. பாபா கூடவே சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கேள்வி: முழு உலகமும் எதை கேட்கின்றது? அதனை தந்தையை தவிர வேறு யாரும் நிறைவேற்ற முடியாது. இந்த முழு உலகமே என்ன கேட்குறாங்க, அதை கடவுளை தவிர வேற யாருமே நிறைவேற்ற முடியாது. பதில் என்னன்னா, முழு உலகமும் அமைதி மற்றும் சுகம் கிடைக்க வேண்டும் என்று கேட்கின்றது சொல்லி பாபா சொல்றாங்க. இப்போ முழு உலகமே என்ன கேட்குறாங்க, அமைதி மற்றும் சுகம் கிடைக்க வேண்டும் என்று கேட்குறாங்க. முழு உலகமே அதான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அனைத்து குழந்தைகளின் அழைப்பையும் கேட்டு தந்தை இப்போது வருகின்றார். இப்போ எல்லா குழந்தைகளுடைய அழைப்பை கேட்டுட்டு கடவுளே இப்போ வந்துட்டாரு. பாபா எல்லையற்றவராக இருக்கின்றார். பாபா எல்லையற்றவராக இருக்கிறார். ஆகையால் தான் எனது குழந்தைகளை எவ்வாறு துக்கத்திலிருந்து சுகமானவர்களாக ஆக்குவது என்ற ஆர்வம் அவருக்கு அதிகமாக இருக்கின்றது. பாபா எல்லையற்றவராக இருக்கிறதுனால தான் அவருடைய எல்லா குழந்தைகளையும் எப்படி துக்கத்திலிருந்து சுகமானவர்களா ஆக்குறதுன்ற ஆர்வம் அவருக்கு இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒரு நிமிஷம். பாபா கூறுகின்றார், குழந்தைகளை பழைய உலகமும் கூட என்னுடையதாகும். இப்ப பாபா சொல்றாரு, பழைய உலகம் கூட என்னதுதான் சொல்லி பாபா சொல்றாரு. அனைவருமே என்னுடைய குழந்தைகள் தான். இப்ப எல்லாரும் துக்கத்துல இருக்காங்களே, எல்லாருமே என்னுடைய குழந்தைகள் தான் சொல்லி பாபா சொல்றாரு. அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவிப்பதற்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. நான் முழு உலகிற்கும் எஜமானனாக இருக்கின்றேன். இதை நான் தான் தூய்மை இல்லாத நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாபா முழு உலகத்துக்குமே எஜமானனா இருக்கிறாராம். அவர் தான் தூய்மை இல்லாத நிலையிலிருந்து எல்லாரையும் தூய்மையாக ஆக்கணும்னு சொல்லி பாபாவே சொல்றாரு. ஓம் சாந்தி. குழந்தைகளை தந்தை தூய்மையானவர்களாக ஆக்கி கொண்டிருக்கின்றார். இப்ப கடவுளே வந்துட்டாரு. குழந்தைகள் எல்லாரையும் செலக்ட் பண்ணி எல்லாரையும் தூய்மையா ஆக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆகையால் தந்தையின் மீது கண்டிப்பாக அன்பு இருக்க வேண்டும். அதனால முழு உலகத்தையும் பாபாவே மாற்றும் போது அவர் மேல கண்டிப்பா நமக்கு அன்பு இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. சகோதரன் மீது அன்பு வைத்திருப்பது சரிதான். ஒரு தந்தையின் அனைத்து குழந்தைகளும் உங்களுக்குள் சகோதரனாக இருக்கின்றீர்கள். ஆனால் தூய்மையாக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை தான். ஆகையால் தான் அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரு தந்தையிடம் மட்டுமே அன்பு இருக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப நம்ம சகோதரன் மேல அன்பு வைத்திருக்கிறது சரிதான். இருந்தாலும் ஒரு பாபா தான் எல்லாருக்குமே தந்தையா இருக்கிறாரு இல்லையா, அவரு தான் தூய்மையாக்குறாரு. அதனாலதான் அவர் மேல எல்லாருக்குமே அன்பு இருக்குன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள். நீங்கள் சகோதரன் என்பது சரிதான் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க முழு உலகமுமே எல்லாருமே சகோதரன் தான், எல்லாருமே ஆத்மாக்கள் சொல்லி சொல்றாரு. உங்களுக்குள் பார்க்கடல் போன்று கண்டிப்பாக இருப்பீர்கள். நீங்க ஒரு காலத்துல எல்லாருமே ஒருத்தவங்க பால் கடல் மாதிரி இருந்தீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஒரு தந்தையின் குழந்தைகளாக இருக்கின்றீர்கள். ஆத்மாவில் தான் அந்த அளவிற்கு அன்பு இருக்கின்றது சொல்லி சொல்றாரு. இப்ப ஒருத்தவங்க மத்தவங்க அன்பு காட்டுறீங்க இல்லையா, அது எல்லாமே ஆத்மாவில்தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. தேவதைக்கான பதவியை பிராப்தியாக அடைகின்றீர்கள் எனில் உங்களுக்குள் மிகவும் அன்பாக இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பெரிய பதவி நீங்க அடைய போறீங்க இல்லையா, தேவதையாவே ஆக போறீங்கன்னா அப்ப உங்களுக்குள்ளார நீங்க மிகவும் அன்பாக இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நாம் சகோதரர்களாக ஆகின்றோம். தந்தையிடமிருந்து ஆசி அடைகின்றோம். தந்தை கற்றுத் தருகின்றார். புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இது பாடசாலை அல்லது மிகப்பெரிய பல்கலைக்கழகம் என நினைக்கின்றனர். யாரெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க இது ஒரு பாடசாலை, இங்க படிப்பிக்கிறவர் ஆசிரியரா கடவுளே வந்திருக்கிறாரு,
அது மிகப்பெரிய யூனிவர்சிட்டின்னு சொல்லி நினைக்கிறாங்க. யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க நினைக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தந்தை அனைவருக்கும் திருஷ்டி கொடுக்கின்றார் அல்லது நினைவு செய்கின்றார். கடவுள் எல்லாருக்குமே வந்து திருஷ்டி கொடுக்குறாரு. பிரம்மா பாபா உடல்ல வந்தாரு, இப்ப தாதி உடல்லயும் வந்து எல்லாருக்கும் திருஷ்டி கொடுக்குறாரு. எல்லாரையுமே நினைவு செய்கின்றார் சொல்லி பாபா சொல்றாரு. எல்லையற்ற தந்தையை முழு உலகிலும் உள்ள அனைத்து மனித ஆத்மாக்களும் நினைவு செய்கின்றனர். இந்த கடவுளை தான் எல்லாருமே என்ன பண்றாங்க, முழு உலகில எல்லா மனித ஆத்மாக்களும் நினைவு செய்றாங்க. கடவுளே கடவுள்ன்ட்டு நம்ம எல்லற்ற தந்தையை தான் நினைவு செய்றாங்க. பழையதோ புதியதோ முழு உலகமும் தந்தையினுடையதாகும் சொல்லி சொல்றாரு. பாபா சொல்றாரு பாருங்க, புது உலகமா இருந்தாலும் சரி, பழைய உலகமா இருந்தாலும் சரி. இப்ப கலியுகம் மோசமான உலகம், அவர் படைச்சது புது உலகம் சொர்க்கம். அதுவா இருந்தாலும் சரி, இப்ப பழைய உலகமா இருந்தாலும் சரி, எல்லாமே என்னுடையதுதான் சொல்லி பாபா சொல்றாரு. புது உலகம் தந்தையினுடையதெனில் பழையதும் இருக்காதா என்ன சொல்லி பாபாவை கேட்குறாரு. இப்போ சொர்க்கத்தையே நான் தான் உருவாக்குனேன்னா அப்போ அதே சொர்க்கம் தான் இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா, பழசாயிடுச்சு இல்லையா, அப்போ பழசு கூட என்னுடையதுதான் சொல்லி பாபா சொல்றாரு. தந்தை தான் அனைவரையும் தூய்மையாக்குகின்றார். இப்போ கடவுளே வந்து தான் எல்லாரையும் தூய்மையாக்குறாரு. பழைய உலகமும் என்னுடையதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. முழு உலகிற்கும் எஜமானன் நான் தான் சொல்லி பாபா சொல்றாங்க. நான் புது உலகில் ராஜ்யம் செய்யாமல் இருக்கலாம். இந்த முழு உலகத்துக்குமே எஜமானன் நான் தான். நான் புது உலகத்துல வராம இருக்கலாம், சொர்க்கத்துல நான் ராஜ்யம் செய்யாம இருக்கலாம், ஆனாலும் அதுவும் என்னுடையதுதான் சொல்லி பாபா சொல்றாரு. அந்த சொர்க்கமும் என்னுடையதான் சொல்லி சொல்றாரு. ஏன்னா அவர் தானே உருவாக்குனாரு அல்லாவின் சொர்க்கம். பாபா சொல்றாரு, எனது குழந்தைகள் எனது இந்த மிகப்பெரிய வீட்டிலும் மிக சுகமாக இருக்கின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு துக்கத்தையும் அடைகின்றனர், இது விளையாட்டு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப இந்த சுகம் துக்கம் அடையிறது ரெண்டுமே விளையாட்டு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த முழு எல்லையற்ற உலகமும் எனது வீடாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ஃபுல் உலகமும் எனது வீடு சொல்லி பாபா சொல்றாரு. இது பெரிய மேடையாகும். இது வந்து ஒரு நாடக மேடை மாதிரி, இங்க நடிக்க தான் நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி சொல்றாரு. முழு வீட்டிலும் எனது குழந்தைகள் இருக்கின்றனர் என்பது தந்தைக்கு தெரியும். பாபாவுக்கு இப்ப தெரியும், முழு உலகத்திலையும் குழந்தைகள் இருக்கிறாங்க, அது பாபாவுடைய குழந்தைகள் இருக்கிறாங்கன்றது தெரியுது பாபாவுக்கு. முழு உலகையும் பார்க்கின்றார். இப்ப முழு உலகையும் பாபா பார்க்கறாரு. அனைவரையும் சைத்தன்யமானவர்களாக இருக்கின்றீர்கள், நீங்க எல்லாருமே உயிரோட்டமா இப்ப இருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அனைத்து குழந்தைகளும் இந்த நேரத்தில் துக்கமானவர்களாக உள்ளனர். ஆனா இந்த கலியுக இறுதியில எல்லாருமே துக்கமா இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆகையால் பாபா எங்களை சீச்சி துக்கமான உலகத்திலிருந்து அமைதியான உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள், அமைதி கொடுங்கள் என்று அழைக்கின்றனர். அவையெல்லாம் துக்கமா இருக்கிறதுனால பாபா வந்து எங்களை அமைதியான உலகத்துக்கு அழைத்து செல்லுங்க, அமைதி கொடுங்கன்ட்டு கூப்பிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. தந்தையை தான் அழைக்கின்றார்கள். தேவதைகளுக்கு இப்படி கூற முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. தேவதைகள் எல்லாம் கூப்பிட மாட்டாங்க என்னை கூட்டிட்டு போங்கன்ட்டு, அந்த உலகத்துக்கு கூட்டு போங்க, தந்தையை தான் இப்படி கூப்பிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அனைவருக்கும் அவர் ஒருவரே தந்தையாக இருக்கின்றார். உலகம் முழுவதும் இப்ப கடவுள் தான் எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தையா இருக்கிறாரு. பரம்பிதா பரமாத்மா அவரை தான் தந்தையா இருக்கின்றார் சொல்லி சொல்றாரு. அவருக்கு முழு உலகை பற்றி கவலை இருக்கின்றது. இப்ப கடவுளுக்கு முழு உலகத்தை பத்தியும் கவலை இருக்கு சொல்லி சொல்றாரு. ஏனென்றால் இது எல்லையற்ற வீடு. இந்த எல்லையற்ற வீட்டில் அனைவரும் இந்த நேரத்தில் துக்கமானவர்களாக உள்ளனர் என்பது தந்தைக்கு தெரியும் சொல்லி பாபா சொல்றார். இந்த நேரம் கலியுக இறுதியில எல்லாருமே துக்கமானவங்களா இருக்கிறாங்கன்ட்டு கடவுள் தெரியுமா, பாபா சொல்றாரு. ஆகையால் அமைதி கொடுங்கள், சுகம் கொடுங்கள் என்று கேட்கின்றனர். அதனாலதான் அவங்க எல்லாம் துக்கமா இருக்கிறதுனால உங்களுக்கு சுகம் கொடுங்க, அமைதி கொடுங்கன்னு கேட்கறாங்க. 2 பொருட்களை கேட்கின்றனர் அல்லவா. அப்போ உலகமே கேட்குற அந்த 2 யாரால கொடுக்க முடியும், கடவுளால தான் கொடுக்க முடியும். நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து சுகத்திற்கான ஆசை அடைந்து கொண்டே இருக்கின்றோம் என்பதை இப்போது அறிந்திருக்கிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. தந்தை வந்து நமக்கு சுகமும் கொடுக்கின்றார், அமைதியும் கொடுக்கின்றார் சொல்லி பாபா சொல்றாரு. சுகம் சாந்தி கொடுக்கக்கூடியவர்கள் வேறு யாருமே கிடையாது. உலகத்துல வேற யாராவது சுகம் கொடுக்க முடியுமா, அமைதி கொடுக்க முடியும்னா யாராலையும் முடியாது, கடவுள் மட்டும்தான் கொடுக்க முடியும்னு சொல்றாரு. தந்தைக்கு தான் கருணை ஏற்படுகின்றது. இப்ப கடவுளுக்கு தான் நம்ம மீது கருணை ஏற்படுது. அவர் எல்லையற்ற தந்தையா இருக்கிறாரு. நாம் பாபாவின் அவர் குழந்தைகள் தூய்மையாக இருந்தபோது மிகவும் சுகமானவர்களாக இருந்தோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஒரு காலத்துல நம்ம அந்த சொர்க்கத்துல தூய்மையா இருந்தபோது மிகவும் சுகமானவர்களா இருந்தோம்னு நமக்கு தெரியும்னு சொல்லி சொல்றாரு. இப்போது அசுத்தமானதாக ஆனதால் துக்கமானவர்களாக ஆகிவிட்டோம். காம சிதையில் அமர்ந்து கருப்பாக தூய்மை இழந்தவர்களாக ஆகிவிடுகின்றோம் சொல்லி பாபா சொல்றாரு. எந்த தந்தை அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி கொடுத்தாரோ அந்த தந்தையை மறந்து விடுகின்றோம் சொல்லி பாபா சொல்றாரு.
பாபா எப்படி படிக்க வச்சு பெரிய பதவி கொடுத்தாரோ அந்த கடவுளை நம்ம மறந்துடுறோம்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் தான் தாய் தந்தை என்று பாடமும் செய்கின்றீர்கள். சுகமான பூமியாக இருந்தது, அதை நீங்கள் மீண்டும் அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம தான் இப்ப தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு பாடுறோம். ஒரு காலத்துல சுகமா இருந்த பூமி கூட இப்ப எப்படி ஆயிடுச்சு? இப்போ அந்த பூமியை திரும்ப நீங்க அடைஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏனெனில் இப்போது துக்க உலகமாக இருக்கின்றது, இது தமோ பிரதானமான உலகமாகும். விஷக்கடலில் புரண்டு கொண்டிருக்கின்றனர். புரிந்து கொள்வது எதுவுமே கிடையாது. சொல்லி புரிய வச்சாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த விஷக்கடல்ல எல்லாரும் உழண்டுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் இப்போது அறிந்து கொண்டீர்கள். ஆனா உங்களுக்கு இப்போ புரிஞ்சிடுச்சு, புத்தி மூலமா புரிஞ்சுக்கிட்டீங்க, இது கொடூரமான நரகம் என்று நீங்கள் இப்போது நினைக்கின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது நீங்கள் நரகவாசிகளா அல்லது சொர்க்கவாசிகளா என்று தந்தை குழந்தைகளிடத்தில் கேட்கின்றார். இப்போ பாபா கேட்கிறாரு நம்ம கிட்ட, நீங்க நரகவாசியா சொர்க்கவாசியான்னு கேட்கிறாரு. யாராவது இறந்து விட்டால் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்று உடனே கூறிவிடுகின்றனர். யாராவது செத்து போயிட்டா என்ன சொல்றாங்க? சொர்க்க பதவி அடைந்து விட்டார், வைகுண்ட பதவி அடைந்து விட்டார் சொல்றாங்க இல்லையா? அதாவது அனைத்து துக்கங்களிலிருந்து தூரமாகி விட்டார், துக்கத்துல இருந்து வெளியே போயிட்டாருன்னு அர்த்தம்னு சொல்றாரு பாபா. பிறகு நரகத்தின் பொருட்களை ஏன் படைக்கின்றீர்கள்? அப்புறம் அவங்களுக்கு தவசம் கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற பொருளை தானே படைக்கிறீங்க, இதையும் கூட புரிந்து கொள்வதே கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. சொர்க்கத்துக்கு தான் போயிட்டாங்களே, அப்போ சொர்க்கத்தில் ஃபர்ஸ்ட் கிளாஸான பொருட்கள்லாம் கிடைக்கல, அதை வச்சு தானே அவங்க சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஏன் இங்கே வந்து ஃபோட்டோ வச்சு பழைய பொருட்கள், இந்த நரகத்தினுடைய பொருட்களை படைக்கிறீங்க? ஏன்னா அவர் தான் இங்கே நரகத்துலேருந்து சொர்க்கத்துக்கு போயிட்டார் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாரு. தந்தை வந்து சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றார், குழந்தைகளாகி உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். இப்போ கடவுளே வந்திருக்காரு. இப்போ யாரும் சொர்க்கத்துக்கு போகல, நரகத்தில் சேர்த்தா எல்லாரும் நரகத்திலே தான் பிறக்கிறாங்க இல்லையா? அதனாலதான் இங்க இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம படைக்கிறோம். இப்ப கடவுள் வந்துதான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றார், குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜயோகத்தை இப்ப கற்பிக்கின்றார் சொல்லி சொல்றாரு. தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நான் உங்களுக்கு இந்த ஞானத்தை கூறுகின்றேன். பாபா சொல்றாரு, குழந்தைகளே, நீங்க அனைவரும் என்னுடைய குழந்தைகள், நான் உங்களுக்கு இந்த ஞானத்தை சொல்றேன், இப்பதான் புரிய வைக்கிறேன். நீங்க எல்லாம் ஆத்மாக்கள் நடிச்சு வந்து இப்ப இந்த மாதிரி ஆயிட்டீங்க. மீண்டும் இந்த ஞானத்தை நான் புரிய வைக்கிறேன். என்னிடத்தில் தான் இந்த ஞானம் இருக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. நான் ஞான கடலாக இருக்கின்றேன், இது சாஸ்திரங்களின் அத்தாரிட்டி என்று கூறுகின்றார். நான் ஞானத்துல கடலா இருக்கிறான்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் அவர்களும் ஆத்மாக்கள் தானே என்பது புரிந்து கொள்வதில்லை. சாஸ்திரங்களின் அத்தாரிட்டின்ட்டு சொல்றாங்க, ஆனா எல்லாருமே ஆத்மாக்கள் தான்றது புரிஞ்சு கொள்வதில்லை சொல்லி சொல்றாரு. தந்தையை பற்றியும் அறிந்திருக்கவில்லை. உலகிற்கே எஜமான்களாக ஆக்கக்கூடிய தந்தையை கல்லு முள்ளுகளில் போன்ற அனைத்திலும் இருப்பதாக கூறுகின்றார்கள் சொல்லி சொல்றார். கடவுள் யாருன்னே தெரிஞ்சுக்கல, உலகத்துக்கே எஜமான் ஆக்கக்கூடியவரை போய் கல்லுலயும் இருக்கிறாரு முள்ளிலையும் இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. வியாச பகவான் என்னென்ன விஷயங்களை எழுதி வைத்து விட்டார்? உண்மையிலே பிரச்சனைக்கு காரணமே வியாசர் தான். வியாச பகவான் தான் நிறைய விஷயங்களை எழுதி வைத்து விட்டார். மனிதர்களுக்கு எதுவுமே தெரிவதில்லை, முற்றிலும் அனாதைகளாக ஆகி தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டே இருக்கின்றனர் சொல்லி பாபா சொல்றார். முற்றிலுமே மனிதர்கள் எதையும் புரிஞ்சுக்காதனால தங்களுக்குள்ள சண்டைகள் இட்டு அனாதையா இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. படைக்கக்கூடிய தந்தை மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடையை பற்றி யாருமே அறியவில்லை சொல்லி பாபா சொல்றாரு. தந்தை தனது மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடைக்கான ரகசியத்தை புரிய வைக்கின்றார். இப்ப கடவுளே வந்துட்டாரு, எல்லாம் தப்பா புரிஞ்சிட்டு அவங்கள சண்டை போட்டுக்கிறாங்கன்னுட்டு அவரே உண்மையை சொல்ல வந்துட்டாரு. வந்து தன்னுடைய அறிமுகத்தையும் படைப்பினுடைய முதல் இடைக்கடை ரகசியத்தையும் புரிய வைக்கிறார். பாபா சொல்றாரு, வேறு யாருமே இதை கூற முடியாது. யாரை ஈஸ்வரன் பகவான் படைப்பவர் என்று கூறுகின்றீர்களோ அவரை அறிந்திருக்கின்றீர்களா என்று நீங்கள் யாரிடத்தில் வேண்டுமென்றாலும் கேளுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க வந்து போய் கேளுங்க, ஈஸ்வரன் பகவான் சொல்றீங்களே, யாரை படைப்பவர்னு சொல்றீங்களோ அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி நீங்க யார்கிட்டனாலும் கேளுங்க. கல் முட்களில் இருப்பது என்று கூறுவதுதான் அறிவது என்று பொருளான்னு சொல்லி கேளுங்க. அந்த பகவான் கல்லுல இருக்கிறாரு முள்ளுல இருக்கிறாருன்னு சொல்றதுதான் அறிவதுதான் பொருளான்னு சொல்லி கேளுங்க. முதலில் தன்னை அறிந்து கொள்ளுங்கள். மனிதர்கள் தமோ பிரதானமாக இருப்பதால் மிருகங்கள் போன்ற அனைத்தும் தமோ பிரதானமாக இருக்கின்றன. இப்ப மனிதர்களே தமோ பிரதானமா இருக்கிறதுனால தான் மிருகங்கள் கூட தமோ பிரதானமா இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மனிதர்கள் சத பிரதானமா மாறிட்டா எல்லாமே சுகமா மாறிடும்னு சொல்லி பாபா சொல்றாரு. மனிதர்கள் எப்படியோ அவ்வாறே அவர்களது பர்னிச்சர் இருக்கும். இப்போ மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரிதான் அவங்களுடைய அந்த பொருட்கள், வீட்டுல உள்ள பர்னிச்சர்ஸ் எல்லாம் இருக்கும். செல்வந்தர்கள் வீட்டு பர்னிச்சர்கள் மிகவும் நன்றாக இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் முற்றிலும் சுகமானவர்களாக உலகிற்கே எஜமானர்களாக ஆகின்ற பொழுது உங்களிடம் உள்ள ஒவ்வொரு பொருளும் எப்படி ஆயிடும்? சுகமானதா இருக்கும்னு சொல்லி சொல்றாரு.
இப்ப இப்ப நம்ம வீட்டு பொருள்லாம் எப்படி இருக்குது, இதே நம்ம வந்து உலகத்திற்கே எஜமானனா ஆகிற போது சொர்க்கத்துல ஒவ்வொரு பொருளும் சுகமானதா இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அங்க துக்கம் கொடுக்கும் பொருள் எதுவுமே இருக்காது சொல்லி சொல்றாரு. சொர்க்கத்துல ஒரு கொசு, எறும்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இருக்காது. துக்கம் கொடுக்கிற பொருள் எதுவுமே இருக்காது சொல்லி சொல்றாரு. இந்த நரகமே அழுக்கான உலகமாகும் சொல்லி பாபா சொல்றாங்க. ஆனா இந்த நரகம் பாருங்க ரொம்ப அழுக்கான உலகமா இருக்குது. இது நமக்கு பிரச்சனை கொடுக்குது சொல்லி பாபா சொல்றாரு. பகவான் ஒரே ஒருவரே, அவர் பதித்த பாவனனாக இருக்கின்றார் என்பதை தந்தை வந்து புரிய வைக்கின்றார். பகவான் கடவுள் ஒருத்தர் தான், அவரு பதித்த பாவனனா இருக்கிறாரு என்பதை இப்ப கடவுளே வந்து நமக்கு புரிய வைக்கிறார். சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றார். சர்வ குணங்கள் நிறைந்தவர்கள் என்று தேவதைகளின் மகிமை பாடுகின்றனர். கடவுள் சொல்றாங்க இல்லையா, தேவதைகளை வந்து சர்வ குணங்களும் நிறைந்தவர்கள்னு பாடுறாங்க. கோயில்களுக்கு சென்று தெய்வங்களை புகழ்ந்தும் தன்னை நிந்திக்கவும் செய்கின்றனர். கோயில்ல போய் லட்சுமி நாராயணன் முன்னாடி நீங்க எல்லா கலைகளும் நிறைந்தவங்க, நாங்க ஒண்ணுமே இல்லாத பாவிகள் சொல்லி பாடுறாங்க இல்லையா. ஏனெனில் அனைவரும் தரம் தாழ்ந்து இருக்கின்றனர். சிரேஷ்டாச்சாரி சொர்க்கவாசிகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த லட்சுமி நாராயணர் ஆவர். அவர்களையே அனைவரும் பூஜை செய்கின்றனர் சொல்லி பாபா சொல்றார். ரொம்ப சொர்க்கவாசியா இருந்தவங்க, சொர்க்கத்துல இருந்தவங்க லட்சுமி நாராயணன், அதனாலதான் அவங்களோட பூஜை செய்யறாங்க. சன்னியாசிகளும் செய்கின்றனர் சொல்லி சொல்றாரு. சத்தியுகத்தில் இவ்வாறு ஏற்படுவதும் கிடையாது. உங்களது சந்நியாசம் எல்லையற்றதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. சத்தியுகத்துல இந்த மாதிரி சன்னியாசம்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. இப்ப நம்ம எல்லையற்ற சன்னியாசிகளா இருக்கிறோம். குடும்பத்துல இருந்துகிட்டே மனம் புத்தி மூலமா கடவுளை மட்டும் நினைவு செய்யறோம். நம்மளுடைய சந்நியாசம் எல்லையற்றது சொல்லி பாபா சொல்றாரு. எல்லையற்ற தந்தை வந்து எல்லையற்ற சந்நியாசம் செய்விக்கின்றார். இப்ப எல்லையற்ற தந்தை வந்து நம்மள எல்லையற்ற சந்நியாசத்தை செய்ய வைக்கிறார். அது ஹடயோகமாகும், எல்லைக்குட்பட்ட சந்நியாசமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. அது அவங்க பண்றது எல்லைக்குட்பட்ட சந்நியாசம், ஹடயோகம் சொல்லி பாபா சொல்றாரு. அந்த தர்மமே தனின்னு சொல்லி பாபா சொல்றாரு. தந்தை கூறுகின்றார், நீங்கள் உங்களது தர்மத்தை மறந்து பிற தர்மங்களுக்கு சென்று விட்டீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. கடவுள் சொல்றாரு, நீங்க உங்க தர்மத்தை மறந்துட்டு பிற தர்மத்துக்கு போயிட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. உங்களது பாரதத்தின் பெயரையே இந்துஸ்தான் என்று வைத்து விட்டீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம என்ன பண்ணோம், தர்மத்தை மறந்ததுனால பாரதம்ன்ற பேரை கூட இந்துஸ்தான்ட்டு மாற்றிட்டீங்கன்னு சொல்றாரு. மேலும் இந்து தர்மம் என்றும் கூறிவிட்டீர்கள். உண்மையிலே ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை இந்து தர்மம்ட்டு நீங்க சொல்லிட்டீங்கன்னு சொல்றாரு. உண்மையில் இந்து தர்மத்தை யாருமே ஸ்தாபனை செய்யவில்லை. எல்லா தர்மங்களுக்கும் ஸ்தாபகர் இருக்காங்க இல்லையா, ஆனா இந்து தர்மத்துக்கு ஸ்தாபகரே கிடையாது. ஏன்னா இந்துன்னு ஒரு தர்மமே கிடையாது. அந்த தர்மத்தை யாருமே ஸ்தாபனை செய்யல சொல்லி பாபா சொல்றாரு. முக்கிய தர்மம் 4 தான். தேவி தேவதா தர்மம், இஸ்லாமிய தர்மம், பௌத்த தர்மம் மற்றும் கிறிஸ்துவ தர்மம். இதுதான் 4 முக்கிய தர்மங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த முழு உலகமும் தீவு அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதில் ராவண ராஜ்யம் நடக்கின்றது என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். இப்போ இந்த முழு உலகமே லங்கை மாதிரி, ஸ்ரீலங்கா மாதிரி தீவா இருக்குது. இது ஃபுல்லாவே ராவண ராஜ்யம் தான் இப்ப நடக்குது சொல்லி சொல்றாரு. ராவணனை பார்த்திருக்கின்றீர்களா? யாரை அடிக்கடி எரிக்கின்றீர்களோ அவர் மிகவும் பழைய எதிரியாக இருக்கின்றார் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ராவணன் 10 தலை ராவணனை எரிக்கிறீங்களே, அது அவர் ரொம்ப பழைய எதிரி நமக்குன்னு சொல்லி சொல்றாரு. நாம் ஏன் எரிக்கின்றோம் என்பதையும் கூட புரிந்து கொள்வதில்லை. எதுக்கு இந்த பொம்மையை நம்ம செஞ்சு செஞ்சு எரிச்சிட்டு இருக்கிறோம்னு கூட அவங்களுக்கு தெரியல சொல்லி பாபா சொல்றாரு. இவர் யார், எப்பொழுதிலிருந்து எரித்து வருகின்றோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. பரம்பரையாக செய்து வருகின்றோம் என்று நினைக்கின்றனர். அவங்க என்ன நினைக்கிறாங்க, எங்க தாத்தா பாட்டி எரிச்சாங்க, நாங்களும் எரிக்கிறோம், பரம்பரையா எரிக்கிறோம்ட்டு நினைக்கிறாங்க. அதை எதுக்கு எரிக்கிறோம்னு கூட தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதற்கும் கணக்கு இருக்க வேண்டும் அல்லவா? அதை எவ்வளவு நாள் அந்த பொம்மையை எரிக்கிறதுன்னு கூட கணக்கு இருக்கணும் இல்லையா சொல்லி கேட்கிறாரு. உங்களை யாரும் அறிந்து கொள்ளவே இல்லை. இப்போ நீங்க குப்தமா இருக்கிறீங்க, பிரம்மாவினுடைய குழந்தைகள், உங்களை யாருக்குமே தெரியாது சொல்றாரு. நீங்கள் பிரம்மாவின் குழந்தைகள், நீங்கள் யாருடைய குழந்தைகள் என்று உங்களிடத்தில் கேட்கின்றனர். அட, பிரம்மா குமாரிகளாக உள்ளனர் எனில் அவரது குழந்தைகள் அல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. பிரம்மா யாருடைய குழந்தை? பிரம்மா சிவபாபாவினுடைய குழந்தை, நாம் அவரது பேரன்கள். சிவபாபாவுடைய நம்மலாம் சிவபாபாவுடைய பேரன்கள் சொல்லி பாபா சொல்றார். அனைத்து ஆத்மாக்களும் அவரது குழந்தைகள். பிறகு சரீரத்தில் முதலில் பிரம்மா ஆகின்றார். சரீரத்துல வரும்போது பிரம்மா தான் அவருடைய குழந்தையாகிறாரு. அவருடைய குழந்தையா நம்ம ஆகிறதுனால சிவபாபா நமக்கு தாத்தா ஆயிடுறாரு. பிரஜாபிதா பிரம்மா அல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. இவ்வளவு பிரஜைகளை எப்படி உருவாக்குகின்றார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். இது தத்தெடுப்பதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. சிவபாபா பிரம்மா உடல்ல வந்து அவரை தத்தெடுத்து அப்புறம் அவர் வாய் மூலமா நம்மளெல்லாம் வாய் வழி வம்சாவளியா தத்தெடுக்கிறாரு. இது தத்தெடுப்பதாகும் சொல்றாரு. சிவபாபா பிரம்மாவின் மூலம் தத்தெடுக்கின்றார். மேலாவும் நடைபெறுகின்றது. உண்மையில் மேலா என்பது
பெரிய நதியாகிய பிரம்மபுத்திரா கடலும் சந்திக்கும் இடத்தில் நடைபெற வேண்டும். உண்மையிலே இந்த கும்பமேளான்றது பிரம்மபுத்திரா நதிக்கும் அந்த கடலுக்கும் சந்திக்கும் இடத்துல நடக்குது இல்லையா. ஆனா உண்மையிலே பிரம்மாவுக்கும் சிவபாபான்ற ஞான கடலும் சந்திக்கிற இந்த மேளாதான் சங்கமயுக மேளாவாகும் சொல்லி பாபா சொல்றாரு. அந்த சங்கமத்தில் மேளா நடைபெற வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த மேளா இங்கு நடைபெறுகின்றது. அந்த நதியும் கடலும் சங்கமத்துல மேளா நடைபெறணும். ஆனா இந்த மேளா ஆத்மா பரமாத்மாவினுடைய சந்திப்பு இங்கு நடைபெறுகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. பிரம்மா அமர்ந்திருக்கின்றார், தந்தையும் அமர்ந்திருக்கின்றார், உயர்ந்த தாயாகவும் இவர் இருக்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் சொல்லி சொல்றார். இப்ப பிரம்மாவும் இருக்கிறாரு, தந்தையும் அதே புருவ மத்தியில உட்கார்ந்துருக்கிறாரு. இவர் உயர்ந்த தாயாகவும் இருக்கின்றார் என்று நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்றாரு. ஆனால் இவர் ஆணாக இருப்பதால், இந்த பிரம்மா பாபா ஆணாக இருக்கிறதுனால இந்த தாய்மார்கள் எல்லாம் கவனிக்க மம்மாவை நியமித்தார். அதனால மம்மாவை தாயா நியமித்தார் சொல்லி பாபா சொல்றாரு. நான் உங்களுக்கு சத்கதி கொடுக்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். இப்ப கடவுளே வந்து சொல்றாரு, நான் உங்களுக்கு சத்கதி கொடுக்கிறேன். இந்த தேவதைகள் இரட்டை அஹிம்சதாரிகள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த தேவதைகள் எல்லாரும் டபுள் அஹிம்சாதாரிகள். காமம் கோபம் ரெண்டுமே அவங்களுக்கு கிடையாது. அந்த மாதிரி இருந்தாங்கன்றத நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. ஏனெனில் அங்க ராவணனே இருப்பது கிடையாது, சொர்க்கத்துல மாயாவே கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. பக்தியின் மூலம் இரவு ஏற்படுகின்றது. இப்ப இந்த பக்தி மூலமா தான் இரவு ஏற்பட்டு இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த இரவு முடிஞ்சு இப்ப ஞானம் வரும், ஞானத்தின் மூலம் பகல் ஏற்படுகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. ஒரு தந்தை மட்டும்தான் ஞான கடலாக இருக்கின்றார், அவரை சர்வ வியாபி என்று கூறிவிட்டனர். பாருங்க, அந்த கடவுள் தான் பரம்பிதா பரமாத்மா, அவர் தான் ஞான கடலா இருக்கிறாரு. அவரை வந்து எங்கேயும் இருக்கிறான்னு சொல்லிட்டாங்க, எல்லா இடத்துலயும் இருக்கிறான்னு சொல்லிட்டாங்க, பெரிய தவறு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவர் சர்வ வியாபி கிடையாது, தந்தை ஒருவர் தான். தந்தை வந்துதான் இதனை புரிய வைக்கின்றார் மற்றும் குழந்தைகளுக்கு தான் புரிய வைக்கின்றார் சொல்லி பாபா சொல்றாரு. சிவபகவானின் மகா வாக்கியம் அல்லவா சிவ ஜெயந்தி கொண்டாடுகின்றோம் எனில் கண்டிப்பாக யார் மூலமாவது வந்திருப்பார். சிவ ஜெயந்தி, சிவன் வந்து ஜெயந்தி ஆயிட்டாரு, உலகத்துல வந்திருக்கிறாரு அப்படின்னா யார் மூலமா வந்திருப்பாரு இல்லையா. அதை பாபா சொல்றார். நான் இயற்கை ஆதாரமாக எடுக்க வேண்டியிருக்கின்றது என்று கூறுகின்றார். கடவுளே வந்து சொல்றார் பாருங்க, நான் இந்த 5 தத்துவங்களுக்கான இயற்கையாலான உடல்ல வந்து ஆதாரமா எடுக்க வேண்டியிருக்குது சொல்லி சொல்றாரு. ஏன்னா நீங்க வந்து 5 தத்துவங்களான உடல்ல இருக்கிறதுனால நானும் அந்த மாதிரி வர வேண்டியதா இருக்குன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நான் சிறு குழந்தையாக ஆதாரமாக எடுப்பது கிடையாது. நான் சின்ன குழந்தை உடல்ல நான் வர்றது கிடையாது. கிருஷ்ணர் சிறு குழந்தை அல்லவா, கிருஷ்ணர் சிறு குழந்தை, அவர் உடல்ல நான் வர்றது கிடையாது. நானும் அதே கிருஷ்ணருடைய பல பிறப்பின் கடைசியில், அதுவும் வானப்பிரஸ்த நிலையில் 60 வயசுல நான் வந்து பிரவேசமாகறேன். இவர் கிருஷ்ணர் ஆத்மா தான், அவருடைய கடைசி பிறவில நான் வந்து பிரவேசிக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. வானப்பிரஸ்த நிலைக்கு பின்பே மனிதர்கள் பகவானை நினைக்கின்றனர். எப்பவுமே ஒரு 60 வயசு ஆன பிறகுதான் கடவுளை நினைக்கிறாங்க எல்லாரும் சொல்றாரு. ஆனால் பகவானை யாரும் யதார்த்தமாக அறிந்து கொள்ள இருந்தாலும் கடவுள் யாருன்றதை யாருக்குமே தெரியல சொல்லி சொல்றாரு. ஆகையால் தான் எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகின்றதோ அப்போது நான் இந்த பூமியில் அவதரிக்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார் சொல்லி பாபா சொல்றாரு. எப்ப அதர்மம் தலை தூக்குதோ, எல்லாமே எங்க பார்த்தாலும் அதர்மம் தலை தூக்குதோ அப்ப நான் வந்து அவதரிக்கிறேன்ட்டு கீதையில சொல்லியிருக்காங்களே, பாபா சொல்றாரு. நான் பாரதத்தில் தான் வருகின்றேன், பாரதத்தின் மகிமை மிக உயர்ந்ததாகும் சொல்லி பாபா சொல்றாரு. கடவுள் பாரதத்துலதான் வந்து அவதரிக்கிறார், அதனால்தான் பாரதத்தின் மகிமை பாடப்படுகிறது சொல்லி பாபா சொல்றாங்க. நான் இன்னாராக இருக்கின்றேன், நான் இப்படி இருக்கின்றேன் என்ற தேக அகங்காரம் மனிதர்களிடத்தில் எவ்வளவு இருக்கின்றது. எப்போது தந்தை வந்து உங்களை ஆத்மா அபிமானிகளாக ஆக்குகின்றார். எல்லா பிரச்சனையும் காரணமே தேக அபிமானம் தான். நான் எப்படி இருக்கிறேன், இன்னாரா இருக்கிறேன்றதெல்லாம் அகங்காரம் எப்படி இருக்கு, ஈகோ இருக்கு இல்லையா எல்லாருக்குமே. இப்ப கடவுள் வந்து எல்லாரையும் ஆத்மா அபிமானலாம் ஆகுகின்றார் சொல்லி சொல்றாரு. இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை வந்து ஞானத்தின் அனைத்து ரகசியங்களையும் கூறுகின்றார். இப்ப கடவுளே வந்துட்டாரு, ஞானத்தினோட எல்லா ரகசியத்தையும் சொல்றாரு. இது பழைய உலகமாகும், சத்தியுகம் புது உலகமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. சத்தியுகத்துல ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மட்டுமே இருந்தது. அங்க ஒரு தர்மம் மட்டுமே இருந்தது, ஒரே ராஜ்யம் எல்லாம் நடந்தது. 5000 ஆண்டிற்கான விஷயம்தான். பிறகு சாஸ்திரத்துல கல்பத்தினுடைய ஆயுள் என்னன்னு எழுதிட்டாங்க, லட்சக்கணக்கான ஆண்டுகள்ன்ட்டு யார் எழுதுனது, வியாசர் வந்து எழுதிட்டாருன்னு சொல்லி பாபா இன்னைக்கு சொல்றாரு. எல்லாருமே அந்த வியாசர் பண்ண தப்பு தான். அவர் ஆயுள வந்து லட்சக்கணக்கான ஆண்டுகள்னு எழுதிட்டாரு. கல்பத்தினுடைய ஆயுள் உண்மையிலே கல்பத்தினுடைய ஆயுள் வந்து 5000 ஆண்டுகள் ஆகும் சொல்லி கடவுளே இப்ப வந்து சொல்றாரு. பகவானே சொல்றாரு, 5000 ஆண்டுகள் தான் ஒரு கல்பத்தினுடைய ஆயுள்.
மனிதர்கள் முற்றிலும் அஞ்ஞான கும்பகர்ண உலகத்தில் தூங்கி கொண்டிருக்கின்றனர். இதனாலதான் மனுஷங்க அஞ்ஞான உறக்கத்துல இருக்கிறாங்க, கும்பகர்ண உறக்கத்துல தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப வந்து கல்பம் முடிய போகுது, அடுத்த கல்பம் திரும்ப தொடங்க போகுது. பாபா வந்து சொல்றாரு, உங்களது இந்த புதிய விஷயத்தை யாராவது புதியவர்கள் கேட்டால் புரிந்து கொள்ள முடியாது. நீங்க இதை எவ்வளவுதான் சொன்னாலும் புதுசா வர்றவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்கன்றாரு. ஆகையால் தான் தந்தை கூறுகின்றார், நான் எனது குழந்தைகளிடத்தில் உரையாடல் செய்கின்றேன். அதனாலதான் பாபா சொல்றாரு, என் குழந்தைகள்ட்ட நான் உரையாடல் செய்றேன். ஏன்னா யாரும் புரிஞ்சுக்காதவங்கள்ட்ட போய் நான் எப்படி பேச முடியும்? புரிஞ்சுக்கிட்டவங்க தானே பேச முடியும். அதனால என்ன புரிஞ்சுக்கவங்கள்ட்ட என் குழந்தைகளத்துல நான் உரையாடல் செய்கின்றேன்னு சொல்றாரு. பக்தியையும் நீங்கள் தான் ஆரம்பித்து வைத்தீர்கள். பக்தி கூட நம்ம தான் துவாபர யுகத்துல இருந்து ஆரம்பிச்சு வச்சோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. தனக்கு தான் தண்டனை கொடுத்து கொண்டீர்கள் பாருங்க, நீங்களே சவுக்கடி தண்டனை கொடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம தானே பூஜைக்குரிய நிலையில இருந்து பக்தி செய்யற அளவுக்கு இறங்கிட்டோம், நமக்கு நாமே சவுக்கடி கொடுத்து விட்டோம்னு சொல்றாரு. தந்தை உங்களை பூஜைக்குரியவர்களாக ஆக்கினார், நீங்கள் பிறகு பூஜாரிகளாக ஆக்கி விடுகின்றீர்கள் சொல்றாரு. பாருங்களா, நம்ம அவர் அப்படி ஆக்குனாரு, கடைசியில நம்மளே தான் அந்த மாதிரி இறங்கி போயிட்டோம். இதுவும் விளையாட்டாகும், என்ன பண்றது, இதுவும் ஒரு விளையாட்டு டிராமான்னு சொல்றாரு. யாராவது பலவீன இருதயம் உள்ளவர்கள் இந்த விளையாட்டை பார்த்ததும் அழுது விடுகின்றனர். யாராவது பலவீனமா இருந்தாங்கன்னா இந்த இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் பார்த்து அழுதுருவாங்கன்னு சொல்றாரு. அழுபவர்கள் இழக்கின்றனர் என்று தந்தை கூறுகின்றார். அழக்கூடாது, அழுறவங்க இழந்து போயிருவீங்க, இழக்கின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. அழக்கூடாது சொல்றாரு. சத்தியுகத்துல அழுவதற்கான விஷயமே கிடையாது. சத்தியுகத்துல யாரும் அழமாட்டாங்க, அழவே கூடாது என்று இங்கும் தந்தை கூறுகின்றார். இங்கேயும் பாபா வந்து சொல்றாரு, இதுல என்ன அழறதுக்கு இருக்கு? ஆத்மாக்கள் நீங்க பிறந்து பிறந்து அந்த நடிப்பு நடிச்சிட்டு இருக்கிறீங்க, விளையாட்டு விளையாடிட்டு இருக்கீங்க, இதுல அழறதுக்கு எந்த விஷயமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. துவாபர கலியுகத்தில் அழுகின்றனர். ஆனா துவாபர கலியுகத்துல மரணம் வரும்போது எல்லாருமே அழுகுறாங்க இல்லையா? ஆனா சத்தியுகத்துல அந்த மாதிரி யாரும் அழமாட்டாங்க. வரும் நாட்களில் யாருக்கும் அழுவதற்கு கூட நேரமே இருக்காது சொல்றாரு. இப்ப கலியுக இறுதியில வரும் நாட்கள்ல யாருக்கும் வந்து அழறதுக்கு கூட நேரம் இருக்காதாம். ஏன்னா எதிர்பாராமல் திடீரென இறந்து கொண்டே இருப்பார்கள். திடீர்னு இறந்து போயிடுவாங்க எல்லாருமேன்னு சொல்றாரு. ஐயோ கடவுளே என்று கூட கூற முடியாது, டைமே இருக்காதான், அந்த அளவுக்கு டைம் வந்து திடீர்னுட்டு முடிஞ்சிடும் எல்லான்றாரு. சிறிதும் துக்கம் ஏற்படாது போன்று விநாசம் உண்டாகும். யாருக்குமே எந்த துக்கமே வராத அளவுக்கு விநாசம் உண்டாயிடும்னு சொல்றாரு. ஏனெனில் மருத்துவமனை போன்றவைகள் கூட இருக்காது. அந்த கடைசி டைம்ல குண்டு போட்டாங்கன்னா அந்த மருத்துவமனையில கூட குண்டு போட்டுருவாங்க, அப்புறம் யாரை போய் காப்பாத்துறது? அதனால எல்லாம் ஒன்னா அழிஞ்சிருவாங்கன்றாரு. துக்கம் கூட ஏற்படாதுன்றாரு. ஆகையால் அப்படிப்பட்ட விநாச பொருட்களை தான் இப்போது உருவாக்குகின்றனர். போட்டவுடனே எல்லாரும் போட்டா உடனே ஒரு அந்த பிளேஸே காலி ஆயிடும். அந்த மாதிரி விநாச பொருட்கள் அதெல்லாம் இப்போ உருவாக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஆக தந்தை கூறுகின்றார், ராவணன் மீது வெற்றியடைய செய்வதற்காக நான் குரங்கு சேனைகளாக உங்களை சேர்த்து கொள்கின்றேன். இப்ப ராமரே வந்துட்டாரு, ராவணன் இருக்கிற சீதைகள்லாம் மீட்கிறதுக்காக நம்மளை குரங்கு வானரப்படைய செலக்ட் பண்ணியிருக்காரு. குரங்கு சேனைகளாக உங்களை தான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன்னு சொல்றாரு. நம்ம அவருக்கு உதவி செய்யறோம். ராவணன் மீது வெற்றி அடைவது எப்படி என்ற யுக்தியை தந்தை இப்போது உங்களுக்கு கூறுகின்றார். இப்ப இந்த 5 விகாரங்கள், ஆணுக்கு பெண்ணுக்கு 10 தலை ராவணன், காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரத்தை எப்படி வெற்றி அடையறதுன்ற யுக்தியை வந்து பாபா நமக்கு சொல்றாரு. அனைத்து சீதைகளையும் ராவணன் சிறையிலிருந்து மீட்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப எல்லா சீதைகளும் இருக்கிறாங்க இல்லையா, ராவணன்ட்டு மாட்டிட்டு இருக்கிறாங்க. ஆத்மாக்கள் வந்து எல்லாரும் மாயையில மாட்டிட்டு இருக்கிறாங்க, அந்த மாயையில இருந்து மீட்கணும்னு சொல்றாரு. இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். இது எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். சாஸ்திரங்கள்ல மாவுல உப்பு கலந்த மாதிரி இருக்குது, இது எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் சொல்றாரு. பகவானின் மகா வாக்கியம் என்னன்னா, குழந்தைகளிடம்தான் தந்தை கூறுகின்றார், தீயவுகளை கேட்காதீர்கள். இப்ப நம்மள்ட்ட கடவுள் சொல்றாரு, இந்த தீய விஷயங்கள்லாம் கேட்காதீங்க, எந்த விஷயத்துல உங்களுக்கு நன்மை இல்லையோ அதை காதை மூடிக்கொள்ளுங்கள் சொல்றாரு. அப்போது உங்கள் காதுகளை மூடிக்கொள்ளுங்கள் சொல்றாரு. ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு அது நல்லது இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா காதை மூடிக்கோங்கன்னு சொல்றாரு. இப்போது உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைக்கின்றது, இப்போ உங்களுக்கு பாபாவுடைய வழி கிடைக்குது, நீங்கள் சிரேஷ்டமானவர்களாக ஆவீர்கள். இங்கு ஸ்ரீ ஸ்ரீ என்ற பட்டம் அனைவருக்கும் கொடுத்து விட்டனர். நல்லது. இருப்பினும் தந்தை கூறுகின்றார், தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள். வெற்றி தோல்விக்கான அதிசயமான எல்லையற்ற இந்த விளையாட்டை பற்றி தந்தை தான் புரிய வைக்கின்றார் சொல்றார். நம்ம தான் ராஜாவானோம், நம்மளே தான் இப்படி ஆயிட்டோம். இது வெற்றி தோல்விக்கான விளையாட்டு தான் இது. உங்களை தன்னை தான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு கடவுளை நினைவு செய்யுங்க, பரமாத்மாவை நினைவு செய்யுங்க. இந்த அதிசயமான விளையாட்டை பாபா தான் நமக்கு புரிய வைக்கின்றார் சொல்லி பாபா சொல்றாங்க. நல்லது. இனிமேல் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள்.
மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. குட் மார்னிங் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம் பாபா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தந்தைக்கு சமமாக கருணை உள்ள உடையவர்களாக ஆக வேண்டும். அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவித்து தூய்மை இழந்துள்ளவர்களை தூய்மையாக்கும் சேவை செய்ய வேண்டும். தூய்மை ஆவதற்காக ஒரு தந்தையின் மீது மிகுந்த அன்பு செலுத்த வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ பாபா சமமா கருணை உள்ள உடையவர்களா நம்மள ஆக சொல்றாரு. தூய்மையாக்குற சேவையை செய்ய சொல்றாரு. ஒரு தந்தையின் மீது மட்டும் மிகுந்த அன்பு செலுத்த சொல்றாரு. இரண்டாவது பாயிண்ட், அழுபவர்கள் இழக்கின்றனர் என்று தந்தை கூறுகின்றார். அதனால அழக்கூடாது. ஆகையால் எப்படிப்பட்ட பிரச்சனைகளின் போதும் நீங்கள் அழவே கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. நம்மள வரதானம், சுயராஜ்யத்தின் மூலம் தனது துணைவர்களை அன்பான உதவியாளர்களாக ஆக்கக்கூடிய மாஸ்டர் வள்ளல் ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. சுயராஜ்யம்னா நம்ம கண், காது, மூக்கு, வாய், இந்த கர்மேந்திரியங்கள் மற்றும் மனசு, புத்தி, சம்ஸ்காரம் என்ற இந்த சூட்சும கர்மேந்திரியங்கள், இந்த மூணுத்தையும் நம்மளுடைய துணைவர்களாக அன்பான உதவியாளர்களாக மாற்றக்கூடிய மாஸ்டர் வள்ளல் ஆகுக என்ற வரதானம் பாபா கொடுக்குறாங்க. ராஜா என்றாலே வள்ளல். வள்ளலுக்கு கூற வேண்டிய அல்லது கேட்க வேண்டியம் என்பது இருக்காது. யார் ராஜாவா இருக்கிறாங்களோ அவங்க போய் யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க, யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டாங்க. தானாவே எல்லாமே நடக்கும். அவங்களுக்கு கூற வேண்டிய இல்லை கேட்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. ஒவ்வொரு ராஜாவும் தனது அன்பு என்ற பரிசை கொடுப்பார்கள். எப்பவுமே ராஜா கிட்ட போனோம்னா அவங்க ஏதாவது பரிசு கொடுத்து அனுப்புவாங்க. நீங்களும் தன் மீது ராஜ்யம் செய்யக்கூடிய ராஜாவாக ஆகும்போது ஒவ்வொருவரும் உங்கள் முன் உதவி என்ற பரிசு கொடுப்பார்கள் சொல்லி பாபா சொல்றார். நம்ம நம்ம மீதே ராஜ்யம், நம்ம மனசு, புத்தி கண்ட்ரோல்ல கொண்டு வரணும். நம்மளுடைய கர்மேந்திரங்கள், கண், காது, மூக்கு, வாய், அது இஷ்டத்துக்கு இருந்துச்சு இல்லையா? இப்போ எல்லாத்தையும் நம்மளுடைய ஆத்மா கண்ட்ரோல்ல கொண்டு வரும்போது உங்களுக்கு முன்னாடி எல்லாருமே உதவி என்ற பரிசு கொடுப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. யாருக்கு சுயத்தின் மீது ராஜ்யம் இருக்கிறதோ அவர்கள் முன் லௌகீக அலௌகீகத்தில் துணையாக இருப்பவர்கள் சரி சரி என்று கூறி அன்பு உதவியாளர்களாக ஆவார்கள். யார் அந்த மாதிரி தன்னைத்தான் ஆட்சி செய்யறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி லௌகீகத்துல இருக்கிறவங்களும் சரி, நம்மளுடைய வீட்டுல இருக்கிறவங்களும் சரி, நம்ம பிகே ஃபேமிலி அலௌகீகத்துல இருக்கிறவங்களும் சரி, யாரெல்லாம் துணையாக இருக்கிறாங்களோ அவங்க உங்களுக்கு சரி சரின்னு சொல்லி அன்பு உதவியாளர்களாக ஆயிடுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. குடும்பத்தில் ஒருபோதும் கட்டளை இடக்கூடாது. பாபா சொல்றாரு, நீங்க போய் யாருக்கும் கட்டளை பிறப்பிக்கவே கூடாது. தனது கர்மேந்திரங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். உங்களுடைய கண், காது, மூக்கு இதெல்லாம் கர்மேந்திரங்களை கட்டுப்பாட்டுல வச்சிருங்கன்னு சொல்லி சொல்றாரு. பிறகு உங்களது அனைத்து துணைவர்களும் உங்களுக்கு அன்பு உதவியாளர்களாக ஆகிவிடுவார்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. அந்த மாதிரி நம்ம கட்டுப்படுத்தும் சக்தி மூலமா தன்னுடைய கர்மேந்திரங்களை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கும் போது நம்மளுடைய எல்லா துணைவர்களும் நம்மளுடைய சகயோகிகள் எல்லாருமே நமக்கு அன்பு உதவியாளர்களாக ஆகிடுவாங்க. எல்லா விஷயங்களும் தானா நடைபெறும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா நினைவுல ஆத்மா ராஜாவா சீட்ல உட்காந்து கர்மேந்திரியங்களையும் சூட்சும கர்மேந்திரியங்களும் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கும் போது சுயராஜ்ய அதிகாரியா ஆகும்போது தான் அது நடக்கும். உங்களை சுத்தி உள்ளவங்க எல்லாருமே உங்களுக்கு அன்பு உதவியாளர்களா ஆகிடுவாங்கன்னு சொல்லி வரதானம் கொடுக்குறாரு. அந்த மாதிரி மாஸ்டர் வள்ளல் ஆகுகன்ற வரதானம் நீ கொடுக்குறாங்க. ஸ்லோகன், அனைத்து பிராப்திகளின் சாதனம் இருந்தாலும் உள்ளுணர்வு விடுபட்ட நிலையில் இருக்கும் போதுதான் வைராக்கியத்தின் உள்ளுணர்வு என்று கூற முடியும் சொல்லி சொல்றாரு. எல்லாமே கிடைச்சி கூட எல்லாமே நமக்கு கிடைக்கும். பாபாவனுடைய கருணையினால நமக்கு எல்லாருமே இருப்பாங்க, சுற்றி எல்லா சாதனங்களும் இருக்கும். எல்லாமே இருந்து கூட உள்ளுணர்வு, நம்மளுடைய உள்ளுணர்வு ஆத்மா என்ற உணர்வுல விடுபட்ட நிலையில இருக்கும் போதுதான் அந்த எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு என்று கூற முடியும்னு சொல்லி சொல்றாரு பாபா. அதுதான் எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு. எல்லாம் இருந்து கூட எனக்கு வைராக்கியத்துல நான் இருக்கிறேன், எதுவுமே இல்லாம வைராக்கியத்துல இருப்பாங்க சில பேர், அது வைராக்கியம் கிடையாது. எல்லாம் இருந்து கூட எல்லாமே என்னை சுத்தி இருக்குது, இருந்தாலும் எனக்கு கடவுளுடைய நினைவு தான் இருக்குது. எப்பயுமே அந்த எல்லை அப்பாற்பட்ட அந்த வைராக்கிய உள்ளுணர்வு இருக்குதுன்னு சொல்ல முடியும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.